ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நல்லா படிங்க. 28ஆம் தேதி வந்து நல்லா எக்ஸாம் வந்து பண்ணுங்க. எல்லாத்துக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். இப்படியே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்சத நம்ம வந்து பண்ணிட்டு வருவோம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா 20ஆம் தேதி சனிக்கிழமை வந்து பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது நடக்க போகுது. பெரம்பலூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல. சரிங்களா? ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேல வந்து நடக்க போகுது. நம்ம அத பத்தி தான் நம்ம வந்து இதுல வந்து பார்க்க போறோம். எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்கே வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஏன் அப்டின்னா, இப்போ நட்ராஜ் சார் வந்து போட்டிருந்தாரு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ வந்து போட்டிருந்தாரு. அவரோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட் தான். இதுக்கு முன்னாடிலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க, அ அவங்கலாம் எங்க போனாங்க அப்டிங்கிறது தெரியல. திடீர்னு பார்த்தா எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட். நீங்க வந்து ஒரு அரசியல்ல சேர போறீங்களா? இல்ல எக்ஸாமே ஏன் வந்து சொல்லியிருக்கீங்க? எக்ஸாமுக்கு வாய்ப்பே இல்ல. எதுக்கு இந்த புரொடெஸ்ட்டு? எதுக்கு இந்த பொதுக்கூட்டம் அப்டின்லாம் கேட்குறீங்க. சில பேர் வேக்கன்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க அப்டிங்கிறீங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. வேக்கன்ட் இன்கிரீஸ் பண்றது அப்டிங்கிறது டிஎன்பிஎஸ்சி கையில கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அத டிஎன்பிஎஸ்சி வேக்கன்ட்ல வந்து போடுவாங்க அவ்வளோதான். சரிங்களா? இந்த கோரிக்கை அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் கிட்ட மட்டும் தான் வைக்க முடியுமே தவிர, டிஎன்பிஎஸ்சி கிட்ட நீங்க வைக்க முடியாது. சரிங்களா? வச்சாலும் பிரயோஜனம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க என்ன இந்த இத்தனை வேக்கன்சி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அவங்க கிட்ட குடுத்தாங்க அப்படின்னா, இவங்க ரெக்ரூட்மெண்ட் மட்டும் தான் பண்ணி குடுக்குற அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது. இவங்க கிட்ட போயிட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி வேக்கன்சி வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. நம்ம வைக்கலாம், கோரிக்கை அப்படிங்கிறது வைக்கலாம். அதனோட உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம கோரிக்கை அப்படிங்கிறது யாருகிட்ட வைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? அ அத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸாமுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் இந்த இவ்வளோ நாள் நம்ம வந்து போராடினோம். இதுக்கு எதுக்குமே கிடைக்காதது இந்த போராட்டத்தில மட்டும் நம்மளுக்கு இந்த பொதுக்கூட்டத்தில மட்டும் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள்கிட்ட நெறைய பேத்துக்கிட்ட வந்து மனு அப்படிங்கிறது குடுத்துருந்தோம். அவங்க எல்லாமே அவங்களோட ஆதரவு அப்படிங்கிறது அவங்க ட்விட்டர் பேஜ்ல தெரிவிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பிரச்சாரத்தில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரச்சாரங்கும்போது வந்து தெரிவிச்சிருந்தாரு. நீங்க அந்த வீடியோலாம் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டியூரேஷன் அப்படிங்கிறது கம்மியா. ஒரு 10 செகண்ட், 15 செகண்ட் அவ்வளோதான் பேசிட்டு அத அப்படியே வந்து விட்டுட்டாங்க. இங்க நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில நடக்கிறதுனால, மீடியா அட்டென்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா வந்து இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா, போன சென்னை புரொட்டஸ்ட்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்விட்டர்லயும் சரி, இல்ல அந்த போராட்டத்துங்கும் போதும் வந்து சரி, நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து குடுத்துருந்தோம். ஆ குடுத்தும் வந்து பெரிய ரீச் வந்து கிடையாது. நியூஸ் சேனல் வந்து பெருசா இல்ல. ஒரு 3 சேனல் தான் வந்து வந்திருந்தாங்க. அதுல ஒண்ணே ஒண்ணு தான் நியூஸ் சேனல். மீதி 2மே வந்து பெரிய அளவுக்கு நியூஸ் சேனல்லாம் வந்து கிடையாது. ஆ அது வந்து பெருசா ரீச் ஆகல. ஏன்னா சானிட்டரி வொர்க்கர்ஸ் வந்து போராட்டம் அப்படிங்கிறது அவங்களுது பெருசா போய்க்கிட்டு இருந்ததுனால, நம்மளுது வந்து ஆ ரீச் ஆகல. இந்த போராட்டம் அப்படிங்கிறது சீமான் அவர்களோட தலைமையில நடக்கிறதுனால, கண்டிப்பா ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா வந்து இருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்க முக்கியம். சரிங்களா? அவங்க அரசியல் ஆதாயத்த தேடி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது எல்லாமே வந்து அடுத்த பட்சத்துல இருக்கட்டும். நம்மளுக்காக வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து இதுல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால நீங்க வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த 2026 தேர்தல்ல ஓட் போடுங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்க வந்து யாருமே பேச வரல. அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அவங்க நம்மளுக்காக வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அந்த பிரச்சனைக்காக வந்து நிப்போம். அவ்வளோதான். சரிங்களா? இத பத்திலாம் பேசி இவ்வளோ நாள் பேசி என்ன பிரயோஜனம்? அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க தயவு செஞ்சு. அவங்க எதுவுமே சொல்லாதது மட்டும் தான் இதுல வந்து காரணமே. ஏதாச்சும் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா பரவால்ல. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. போன வருஷம் வரையும் எப்படி இருந்துச்சு? இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கு? அப்படிங்கிறது நீங்க யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு புரியும். காம்படிஷன் லெவல் வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு. அதனால கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸ் அதிகமா இருக்கு அப்படின்லாம் சில பேர் சொல்றீங்க. ஓகே, கரெக்ட் தான். ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? அந்த லிமிட்டுக்குள்ள நீங்க எவ்வளோ நாள் டஃப்பா கேட்டுக்கலாம். இப்போ நீங்க அந்த லிமிட்ட தாண்டி போறது தான் வந்து பிரச்சனை. ஓகேங்களா? அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுல லக் பேஸ்ட்ல வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறீங்க. இது வந்து எப்படி நீங்க லக் பேஸ்டுன்னு நீங்க சொல்லுவீங்க இந்த எக்ஸாம் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, இன்னொருத்தர் இருக்காரு. 140 கொஸ்டின் எப்படி? நான் புக்ல இருந்து படிச்சது, அப்புறம் வந்து ஒரு சில வெளி இன்ஃபர்மேஷன் படிச்சது, இது எல்லாமே படிச்சதெல்லாம் நான் ஒரு 140 கொஸ்டின் போட்டிருக்கேன். தமிழ், ஜிஎஸ் எல்லாத்தையும் சேர்த்து 140 போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரியே இன்னொருத்தரும் என்ன மாரியே இருக்காரு. அவரும் 140 போட்டிருக்காரு. ஸ்கூல் புக்ல இருந்து வந்ததெல்லாம் வந்து எந்த தப்புமே பண்ணல. தமிழ்லயும் அதே மாரி தான். மேக்ஸ்லயும் ஓரளவுக்கு பண்ணிட்டாரு. 140 எடுத்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல, மீதி ஒரு 60 கொஸ்டின் அப்படிங்கிறது இருக்கு. அந்த 60 கொஸ்டின் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. சரிங்களா? தெரியல அப்படின்னா, சுத்தமா தெரியல. அந்த 60 கொஸ்டின் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 60 கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களால
யோசிச்சு கூட போட முடியாது. நீங்கள் அந்த 60 கொஷினை யோசிச்சு போடணும்னு நினச்சா கூட எல்லாமே கூற்று காரணமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா கூற்று 1, கூற்று 2, கூற்று 3. கூற்று 1 மட்டும் தெரியுது, 2 தெரியல, 3 தெரியல. அப்போ இதை வந்து எப்படி நீங்கள் போடுவீங்க? இதை வந்து நான் படித்ததை வச்சு அசம்ஷன் பண்ணி நான் போட்டேன் அப்படின்னா அது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட திறமைக்குள்ளே அது வந்து வந்துடும். நீங்கள் சும்மா அந்த 3 கூற்றை வந்து படிக்கிறீங்க, அது என்னன்னே நம்மளுக்கு தெரியல. சரி எதையா ஒன்று போட்டுடுவோம், இல்லை கடைசியில் வந்து நம்மளுக்கு டைம்லாம் பத்தலை. நிறைய பேர் டைம் பத்தாமலாம் இருந்தாங்க. அப்போ அவங்களெல்லாம் நம்ம எந்த இதில் வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. இப்போ அதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 60 கொஷின் அப்படிங்கிறதுல தான் நிறைய காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 60 கொஷினில் நான் சும்மா வந்து ஃப்ளூக்கில் ஒரு 20 கொஷின் போட்டாலும் கூட, இல்லை அவங்க ஃப்ளூக்கில் ஒரு 15 கொஷின் போட்டாங்க அப்படின்னா, இங்கே வந்து என்ன ப்ளே பண்ணுது? படித்தது எல்லாமே அவங்களும் கரெக்டு, நானும் கரெக்டு. அப்போது இந்த இடத்துல தெரியாத கொஷினை நான் என்னோட நான் படித்த அறிவோட அடிப்படையில் நான் அட்டன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அதை நீங்கள் வந்து திறமைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றுமே தெரியாமல் நம்ம சும்மா போய் டைம் இல்லாமல் ஷேர் பண்ணிட்டு வர்றது, இல்லை நம்ம அது என்ன கொஷின்னே தெரியாமல் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு வர்றது, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. இப்போ நானே வந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நான் வந்து யோசித்தேன். நீங்கள் பண்ணுற கமெண்ட்லாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. சரிங்களா? எதுக்குடா உங்களுக்கு வந்து வீடியோ போடணும், எதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் எனக்காக போய் நிற்கிறேன். அவ்வளோதான். உங்களை எல்லாரையுமே வந்து கட்டாயம் நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே வந்து வற்புறுத்தவே இல்லை. நான் வந்து வரப்போகிறேன் அப்படிங்கிறது தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டேன். சரிங்களா? ஏன்னா போனதுலேயும் வந்து என்னால் கலந்துக்க முடியல. ஸோ அதனால தான் மெயினாக வந்து நான் வீடியோ அப்படிங்கிறது போடுறேன். ஏன் வந்து கலந்துக்கிட்டா என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான். இதுவரையே நம்ம போராட்டம் பண்ணதில் எதுவுமே வந்து நடக்கலை. டிஎன்பிசி எதுவுமே சொல்லலை. இந்த போராட்டத்துங்கும் போது ஏதாவது பேசுவாங்களா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கேள்வி வந்து கேட்கலாம். அவங்க பேசலைனாலும் பரவாயில்லைங்க. அவங்க என்ன அப்படின்னா அடுத்த எக்ஸாம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இது ஒரு ப்ரிகாஷன் மாதிரி தான் வந்து நம்ம ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இவங்க பாட்டுக்கு எதுனாலும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதுவுமே கொஷின் கேட்கல அப்படின்னா திருப்பி இதே தான் வந்து நடக்கும். சரிங்களா? அவங்க காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகட்டும், கொஷினோட டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் எதுவுமே சொல்ல, ஸ்டாண்டர்டில் இருந்து நீங்கள் டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நீங்கள் சொல்கிறீங்களே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு ஒன்று சொல்கிறீங்களே, அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நாளும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் எதுவுமே அதில் கேட்கவே இல்லை. ஆனால் வந்து இதை தாண்டி போகிறது தான் இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது. நான் 140 போட்டிருக்கேன், 155 போட்டிருக்கேன், நான் 150க்கு மேலே போட்டிருக்கேன். அப்போது எங்களையெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்களா அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க. ஓகே, நீங்களாம் வந்து அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கொஷின் பேப்பர் வந்து நிறையா ஜிஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கீ வந்து தப்பாக இருக்குது. தமிழ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, தமிழ் செக் பண்ணியிருந்தீங்கன்னா புக்கு நம்ம படிக்கிற புக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு ஆன்சர் இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்த ஆன்சர் வந்து வேறு மாதிரி இருக்குது. அப்போது இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தப்பான கீழே வந்து விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 155 அப்படிங்கிறதும் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ அதெல்லாம் தான் இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது. நம்ம கான்ஃபிடென்ட்டாக இதுதான் நம்ம வந்து பண்ணோம், இதுதான் கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம இந்த எக்ஸாமில் எதுவுமே சொல்லவே முடியல. மற்ற எக்ஸாமில் கூட ஏதோ ஓரளவுக்கு வந்து கணிச்சிட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் ஒன்றுமே பண்ண முடியல. இதெல்லாமே தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு வந்து இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் வரலையா, எனக்கு இது வந்து இந்த பிரச்சனை, இந்த இஷ்யூவே எனக்கு வந்து பிடிக்கல, ஏன் வந்து எல்லாருமே இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பாக வந்து வழி நடத்துகிறீங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க. இது எப்படி இருக்குன்னா, இப்போ இன்ஸ்டியூட்லலாம் அமௌண்ட்லாம் வந்து வாங்குறாங்க. அமௌண்ட் வாங்கி அவங்களால முடிஞ்ச கோச்சிங்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து அவங்க கூட நிற்கல. ஆனால் அவங்களெல்லாம் வந்து நல்ல இன்ஸ்டியூட்டு. இப்போது நமக்கு யாராவது சப்போர்ட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து சும்மா வந்து வராங்க, அவங்க அட்மிஷனுக்காக வந்து வராங்க, அவங்க இந்த நோக்கத்தோடு வராங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். இது எந்த அளவுக்கு வந்து நம்ம ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட கருத்தை தெரிவிங்க. சரிங்களா? உங்களோட கருத்தை நீங்கள் தெரிவிங்க. நீங்கள் கருத்து தெரிவித்து அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த இதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க. சரிங்களா? அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பொதுக்கூட்டத்தில் நம்ம வந்து சந்திப்போம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த மெயின் வீடியோ அப்படிங்கிறது நான் போட்டிருந்தேன். வேறு எதுக்காகவும் வந்து கிடையாது. இந்த அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறதுனால அவரோட தலைமையில் நடக்கிறதுனால ஏதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனை ஆகுமா அப்படின்னா வந்து யோசிக்காதீங்க. எந்த பிரச்சனையும் நடக்காது. நம்ம பெர்மிஷன் லெட்டரோடு தான் போக போகிறோம். நம்ம ஒன்றும் இது வந்து
தீவிரமாக வந்து ஒரு போராட்டத்திலலாம் வந்து ஈடுபட கிடையாது. நம்ம அறவழி போராட்டம் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு மேடையில் வந்து பேச போகிறது தான், அவ்வளோதான். சரிங்களா? மேடையில் பேசி மீடியா அட்டென்ஷன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இது ஒன்று தான் வந்து நம்மளுக்கு நோக்கமாக வந்து இருக்கும். சரிங்களா? தீவிரமாக ஈடுபடக்கூடிய அளவுக்குலாம் வந்து இந்த இந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது வந்து நடக்காது. தயவு செஞ்சு அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இவங்க அரசியல் ஆதாயத்தோடு வராங்க, இன்ஸ்டியூட் வந்து இவங்க லாப நோக்கத்தோடு இதெல்லாம் பண்ணுறாங்க, இது எல்லாமே இருக்கட்டுங்க. அவங்க அப்படி பண்ணினாலும் நம்மளோட சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்கல்ல, யார் வந்து அப்படி சப்போர்ட்டுக்கு நிற்கிறதே பெரிய விஷயம். சரிங்களா? தயவு செஞ்சு அவங்கள எதுவுமே வந்து உதாசீனப்படுத்தாதீங்க. நீங்க வரலையா விட்டுருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பிடிக்கலையா அவ்வளோதான், விட்டுருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லைனா நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்க. வரவங்களையும் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க அவங்கள. சரிங்களா? ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு அடுத்த வருஷம் எனக்கு வந்து டைம் இருக்குது, நான் படிச்சுக்குவேன், படிச்சுக்கங்க, தாராளமாக படிச்சுங்க. உங்களை எதுவுமே வந்து யாருமே வந்து சொல்லல. ஸோ தயவு செஞ்சு யாரையுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதில் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. பெர்மிஷன் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா, அந்த போஸ்ட் அப்படிங்கிறது அன்றைக்கி ஈவினிங் வந்து அதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் வந்து போடுவோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து பொதுக்கூட்டத்தில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். நான் வரேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர, யாரையுமே உங்களை கட்டாயப்படுத்தி நான் வாங்க அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இஷ்யூலாம் சொல்லியிருந்தீங்க. அந்த இஷ்யூக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் தான் இந்த இதில் வந்து கொடுத்துருக்கேனே தவிர, அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு வந்து மன்னிச்சுக்கோங்க. கீழே வந்து கமெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.